Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. இது வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து யாரெல்லாம் தகுதியான நபர்கள், சேலரி பேக்கேஜ் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஜாப்புக்கு நீங்கள் வந்து ஈஸியான முறையில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும். அப்ளை ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்து எந்த ஒரு ரிட்டன் டெஸ்ட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது, இன்டர்வியூவோ கிடையாது. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேரடி பணி நியமனம் வந்து பண்ணுறாங்க. அதனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும், அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க, எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா திருச்சியில் வந்து இருக்கக்கூடிய அந்த மாவட்ட ஆட்சியர் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து 38-40 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து குறிப்பிட்ட ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கண்டிப்பாக நம்ம சேனல் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் வந்து திருச்சி அப்படிங்கிற இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு ரோலுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா தகவல் பகுப்பாளர் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்காக வந்து கொடுக்குறாங்க. இது எங்கேருந்து எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைத்த குழந்தை பாதுகாப்பு திட்டம் சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து அதாவது ரன் பண்ணி கொண்டு வராங்க. அதாவது மிஷன் வத்சலா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்குது. இந்த திட்டத்துக்கு கீழ் திருச்சிராப்பள்ளி மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய கீழ்கண்ட பணியிடத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் பகுப்பாளர் அப்படிங்கிற இந்த ஒரு பணிக்கு தான் வந்து வேக்கண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு பணியிடம் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தொகுப்பூதியம் சேலரி பேக்கேஜ் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு வந்து 18,536 ரூபாய் உங்களுக்கு வந்து பெர் மந்த் சேலரியாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா புள்ளியியல். கண்டிப்பாக நீங்கள் புள்ளியியல் இல்லைனா கணிதம் பொருளியல் இப்போ இந்த 3 சப்ஜெக்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சிருக்கணும். புள்ளியியல், கணிதம், பொருளியல் இந்த 3 சப்ஜெக்ட்லேயே நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் பிசிஏ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஆகிய ஏதேனும் ஒரு பிரிவில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறே சொல்கிறாங்க. அதாவது ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து இளங்கலை பட்டம் கிராஜுவேட் வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. 10th 12th டிகிரி அப்படிங்கிற இந்த பேட்டர்னில் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சிருந்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்படும். நீங்கள் டேரெக்டாக ரெகக்னைஸில் வந்து படிச்சிருந்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தகவல் பகுப்பு பணியின் முன் அனுபவம் உள்ளவராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க வேண்டும். அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. பட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கட்டாயம் கிடையாது. உங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லலை. எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து இதில் இருந்துச்சு அப்படின்னா உங்களை வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. சரிங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கணும். தேர்டாக ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கணினி இயக்குவதில் தேர்ச்சி மற்றும் ஆற்றல் பெற்றவராக இருக்க வேண்டும். அப்படின்னா வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் கோர்ஸ் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸில் நல்லா வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் அதில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது இருந்துச்சுனாலே நீங்கள் போதும். இந்த ஒரு எலிஜிபிலிட்டியை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஏஜ் ஏதாவது இருக்கா, ரெக்ஸெஷன் ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து சொல்லலை. ஏன்னா மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சிட்டோம்னாலே உங்களுக்கு வந்து 21 வயசுக்கு மேலே வந்து ஆயிரும். ஓகேங்களா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 40 வயதுக்கு உள்ளே நீங்கள் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 21 அந்த டிகிரி முடித்த ஏஜ்லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா வீடியோக்கு கீழே நான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிற நபர்கள் வந்து டேரெக்டாக நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு வந்து யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 30 டிஸ்ட்ரிக்ட் யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் வந்து திருச்சியில் போய்ட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் திருச்சி மாவட்டத்தில் இந்த வீடியோ பார்க்குறீங்க, இல்லை திருச்சி சுற்றி வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு அட்ரஸ்க்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு, நம்பர் முதல் தளம், மெக்டனால்ட்ஸ் ரோடு, கலையரங்க வாழகம், திருச்சிராப்பள்ளி 620-001 அப்படிங்கிற இந்த ஒரு பின்கோடுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ளிகேஷன் வந்து இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ வந்து கொடுங்க. என்ன ஒரு போஸ்ட்டுக்காக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அதனால் அந்த போஸ்டிங் நேம் வந்து கொடுங்க. தகவல் பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லிட்டு
அப்ளிகேண்ட் நேம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து 2 பேர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 2 அப்ளிகேஷன் ஷீட் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம், தப்பு கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேண்ட் நேம் கொடுங்க, உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1/8/2022 அதாவது ஆகஸ்ட் 1 உங்கள் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல கேட்குறாங்க. அதை கொடுங்க. உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் வந்து எதுவோ அதை வந்து கொடுங்க. உங்களுடைய சொந்த ஊர் எதுவோ அதை கொடுக்கணும். உங்களுடைய மேரேஜ் ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து கல்யாணம் ஆனவங்களா ஆகலாதவங்களான்னு கேட்குறாங்க. அதை கொடுத்துட்டு உங்களுடைய அட்ரஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் தான் கேட்குறாங்க. அதனால் கம்யூனிகேஷன் அட்ரஸை கரெக்டாக கொடுங்க. உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுங்க. லேண்ட்லைன் அப்படின்னா மொபைல் நம்பர் கொடுக்கலாம். உங்களுடைய இமெயில் ஐடி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அடிஷ்னலாக நீங்கள் ஏதாவது குவாலிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல பிஎஸ்சி மேக்ஸ்னு படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஜுகேஷன் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு அடிஷ்னலாக நீங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் கோர்ஸில் நீங்கள் வந்து டிசிஏ டிப்ளமோ அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா அது பண்ணிக்கலாம். இல்லை டேலி முடிச்சிருந்தீங்கன்னா டேலி கூட நீங்கள் வந்து ப்ராக்கெட்டில் கூட போட்டுக்கலாம். கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. கம்யூனிட்டியில் நீங்கள் எதுவோ அதை வந்து கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து இந்த ஜாப் வந்து கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் நினச்சிட்டு இருக்காங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் ஓசியாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி யார் வேணாலும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து ஆட் பண்ணணும். இதெல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒர்க் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொடுங்க. இல்லைனா இந்த இடத்துல நோ அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மேலே அந்த கிரிமினல் கேஸ் இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இல்லை ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. நீங்கள் வந்து எக்ஸ் ஆர்மியா அப்படிங்கிறது எல்லாமே கேட்பாங்க. நீங்கள் எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் டேட் எந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை கொடுக்குமா மறுநாள் டேட்டை வந்து கொடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து போஸ்ட் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேபி முன்ன பின்ன ஆகும். அதனால் வந்து இப்போ இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்னா அது மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா 29 அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ப்ளேஸ் எந்த ப்ளேஸோ அதை கொடுங்க. எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம். அதாவது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் இதை தான் வந்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் சொல்லுவோம். இது பின்னாடி நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா சுய சான்றிதழ் மிட்ட கல்வி சான்று நகல். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி மார்க் ஷீட்டு, இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரீன் கலரில் சிக்னேச்சர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஆஃபீஸர்கிட்ட கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணி சீல் வச்சு ஒவ்வொரு ஜெராக்ஸ்லேயே நீங்கள் வந்து பின்னாடி வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சான்றிதழ் மட்டும் பணி அனுபவ சான்று எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சு நீங்கள் அட்டாச் பண்ணி ஒரு போஸ்ட் கவரை நீங்கள் வந்து ரெடி பண்ணி இந்த அட்ரஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. லாஸ்ட் டேட் எப்போன்னா செப்டம்பர் 2 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 28 ஆயிடுச்சு. 29, 30, 31 கரெக்டாக 4 நாள் தான் இருக்குது. 4 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு 4 நாள் டைம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு 2 பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் சேனல் ஒன்று ரன் பண்ணிட்டு வரோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால எவ்ரிடே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் மணி வந்து மொபைல் மூலியமாக நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம், பார்ட் டைம் ஜாப்ஸு, கவர்மெண்ட் ஜாப்ஸு, உங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஜாப்ஸு, எம்என்சி கம்பெனி, கார்பரேட் கம்பெனியில் எல்லா ஜாப்பையும் உங்களுக்கு அதில் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி இந்த ஆர்ஆர்பி டிஆர்பிக்கெலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான கொஸ்டின் பேங்கு, ஆன்சர் கீ, ஒரு சில மெட்டீரியல்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் அதில் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் அதுக்கு வந்து ஜாயின் பண்ணிங்க, அதாவது உள்ள வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீ, எந்த ஒரு அமௌண்ட்டுமே இந்த கிடையாது. ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க முடியும். மறக்காமல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.